தமிழக அரசு 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஓட லாயக்கற்றது தகுதியற்றது என்று முடிவு செய்யப்பட்ட பேருந்துகள் அந்த பேருந்துகளை இயக்கி கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக மாற்றுவதற்கான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும். பேருந்துகள் இயக்கத்தில் நமக்கு ஏற்படுகிற இழப்புக்கு காரணம் அன்எக்கனாமிக் ரூட்டுகளை இயக்குவது. ஆகவே அதற்கான பணத்தை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு கொடுக்க வேண்டும். இப்போ அரசாங்கம் 105 மாதங்களாக ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன் தொகையை வழங்காமல், அகவிலைப்படியை பென்ஷனில் வழங்காமல் இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 2,500 கோடி ரூபாய் பணம் உங்கள் கையில் இருக்குது. தொழிலாளியுடைய ஓய்வு பெற்றவனுடைய பணம் உங்கள் கையில் இருக்குது. கடந்த 19 மாதங்களாக ஓய்வு பெற்று போனவர்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காமல் வெறுங்கையோடு அரசு அனுப்பியிருக்கிறது. நியாயமில்லை. அவர்களுடைய பணத்தை அவர்கள் உடனடியாக வழங்க வேண்டும். தொழிலாளிகளிடமிருந்து வசூலித்து இப்போ கிராச்சுவிட்டி அல்லது இது பிஎஃப் போன்ற இந்த எல்ஐசி போன்ற அந்த பணத்தை, சொசைட்டி போன்ற பணத்தை செலுத்தாமல் நீங்கள் இருக்கிற பணம் கிட்டத்தட்ட 15,000 கோடி. அதை நீங்கள் செலவு பண்ணி வச்சுருக்கீங்க. அதையும் உடனடியாக தொழிலாளிகளுக்கு நீங்கள் திருப்பி தரணும். உரிய இடத்துல நீங்கள் கட்டணும். தனியார் பேருந்துகளை எந்த வகையிலும் நீங்களே இயக்கக்கூடாது என்பதனுடைய கோரிக்கை. கான்ட்ராக்ட் முறையில் தொழிலாளிகளை, டிரைவர், கண்டக்டர், டெக்னிக்கல் தொழிலாளிகளை கான்ட்ராக்ட் முறையில், அவுட் சோர்ஸ் முறையில் எடுப்பதை கைவிட வேண்டும். நிரந்தர பணியாகத்தான் அவர்களை நீங்கள் வேலைக்கு சேர்க்க வேண்டும். நீங்கள் செய்வது சட்டவிரோதம். அதே மாதிரி மினி பேருந்துகள், சிற்றுந்துகளை நாங்கள் ஆயிரக்கணக்கான சிற்றுந்துகளை நாங்கள் வழங்கப் போகிறோம் என்று அரசு அறிவித்திருக்கிறது. அது தனியாருக்கு தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை ஏன் நம்முடைய போக்குவரத்து கழகங்களை நடத்தக்கூடாது? போக்குவரத்து கழகங்கள் தான் நடத்த வேண்டும். அப்படி போக்குவரத்து கழகங்கள் நடத்தாமல் போனால் அந்த பேருந்துகளில் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் கிராமங்களை மட்டும் கவனிக்கக்கூடிய அந்த பேருந்துகளில் பெண்கள் இலவச பயணம், மாணவர்கள் இலவச பயணம், மற்றவர்களுடைய இலவச பயணம் எதுவும் நடக்காது. ஆகவே இந்த கோரிக்கைகளின் மீது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை வேண்டும். இதற்கு மிக முக்கியமாக வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகை அவர்கள் கொடுப்பதன் மூலமாக பாதி பிரச்சனையை உடனே தீர்க்கலாம். மீதி பிரச்சனைகளுக்கு பட்ஜெட்டிலே பணம் ஒதுக்கி தீர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இதற்கான தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இதை வலியுறுத்தி ஏற்கனவே 24ஆம் தேதி ஒரு பெரிய தமிழ்நாடு முழுவதும் 67 இடங்களிலே உண்ணாவிரதத்தை நாங்கள் நடத்தினோம். பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் 24 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார்கள். அதற்கு பிறகு, இந்த கூட்டத்திற்கு பிறகு மாநிலம் முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், பஞ்சாயத்து போர்டு தலைவர் வரையில், நகராட்சி, மாநகராட்சி, பஞ்சாயத்து போர்டு தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்ற அத்தனை பேரையும் சந்தித்து எங்களுடைய மனுவை தரப்போகிறோம். இப்படிப்பட்ட விளைவுகள் நடக்கிறது. இதில் நீங்கள் தலையிட வேண்டும். இதனால் நம்முடைய தமிழகத்திலே பேருந்து இன்றைக்கு இருக்கிற இந்த வாய்ப்புகள் கெட்டுப்போகும். இதை சீர்படுத்த வேண்டும். புதிய பேருந்துகளை விடுவதற்கும் நீங்கள் அழுத்தம் தர வேண்டும். நீங்கள் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்தப் போகிறோம். இதை ஒரு மக்கள் இயக்கமாக நாங்கள் நடத்துவோம். அதற்கு பிறகு எங்களுடைய அரசுக்கு அழுத்தம் தரக்கூடிய போராட்டங்கள் ஒன்றும் நடக்காவிட்டால் அழுத்தம் தரக்கூடிய போராட்டங்களை நாங்கள் தீவிரமாக முன்னெடுப்போம். அது அப்படியே படிப்படியாக போகுமானால் வேலை நிறுத்தம் உட்பட கலையத்தையும் காப்பாற்ற முடியாது, தொழிலாளிகளையும் காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. இந்த அரசு எதையெல்லாம் ஏற்கனவே கொள்கை என்று அறிவித்தார்களோ, எதையெல்லாம் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது நாங்கள் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறோம், இந்த கோரிக்கை ஆதரிக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்களோ, எதையெல்லாம் நிறைவேற்றுவோம் என்று கடந்த தேர்தல் அறிக்கையின் போது வாக்குறுதியாக தந்தார்களோ அவற்றை நிறைவேற்றினால் போதும், அதை அமுல்படுத்தினால் போதும். அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம்.